இத பாருங்க, குழந்தை முக்கியம் நீங்க நினைச்சா நான் சொல்றத செய்யுங்க. அவ்வளவு போதையிலயும் அவர் ரூம கண்டுபிடிச்சு வர தெரிஞ்சிருக்கு. சாவியை போட்டு ரூம திறக்க தெரிஞ்சிருக்கு. என்ற அடையாளம் கூட தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியலன்னு சொன்னா எப்படி நம்புறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நாட்டாம வீட்ல இருந்து கிளம்புவாரு. அவரு வீட்டு வாசப்படிய தாண்டறதுக்கு முன்னாடி நீ ஓடி போய் இதே முகத்தோட நின்னு சொத்து மேட்ர பைசல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க வேணா போங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடு. கெட்டவன் ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். கரெக்ட், கரெக்டா சொன்ன. எப்பவோ செஞ்ச தப்புக்காக இப்ப நாட்டமா மாட்டிக்கிட்டாரு பாத்தியா? கெட்டவன் ரொம்ப நாள் வாழ்ந்துடவே முடியாது. ரொம்ப கரெக்டா சொன்ன. வள்ளியம்மே, பேசுறதே பெஸ்ட். கரெக்ட். உடனே காரியத்துல இருக்கு. நாட்டமா வந்துட்டாரு, போய் பாரு. தங்கவேலு, என்னப்பா? கணக்கு பிள்ளை பார்த்து அந்த குத்தக பணம் எல்லாம் வந்துச்சான்னு கொஞ்சம் விசாரிப்பா. சரிங்கப்பா. ஆமா, சக்தி வேலைங்க. கூப்பிடுறேன் மாமா. நானே வந்துட்டேப்பா. அப்பா, சக்தி, செங்கல் சூளைக்கு மதியம் போய் ஒரு பார்வை எதுக்கும் பார்த்துட்டு வந்துரு. நம்ம யாரும் வரலன்னு ஏனாதானு இருந்துட போறோம். சரிங்கப்பா. கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பிரதோஷம் வேற. அதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்கா? நான் எங்கப்பா, எல்லாம் இவதான். அதானே பார்த்தேன். பிரசாதம் எடுத்துக்கோங்க மாமா. அத்தை. ஓ, என்ன யோசிக்கிறா? வெற்றி போதுங்க. நீங்க போறதுக்குள்ள பஞ்சாயத்தே முடிஞ்சிடும். வெற்றியை கலத்துமேட்டுக்கு அனுப்பணும், அவ்வளவுதானே. நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி, வரட்டுமா? மாமா, என்ன தேனு வெளியில போறவரை எதுக்கு கூப்பிடுற? அத்தை, ஊர் பஞ்சாயத்து தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை தீர்த்துட்டு அப்புறம் போகட்டும்னு அக்கா கூப்பிடுறாங்க போல இருக்கு. இல்லக்கா? அப்பா, நீங்க கிளம்புங்கப்பா. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். முதல்ல கூப்பிட்டது தேன்மொழி. அப்பா, இவகிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா. ஆமா, என்கிட்ட மட்டும் நல்லா எதிர்த்து பேசுங்க. இங்க அப்படியே இடிச்சு வச்ச புலி மாதிரி நில்லுங்க. உங்க அப்பா கிட்ட பேச கூட உங்களுக்கு வாயே வராதே. தேனு, நீ கேட்க சொன்னதை நான் கேட்கறேன். வெளியே போகும்போது பிரச்சனை பண்ணாத. தங்கவேலு, இவளுக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் கேட்கணுமா? அம்மா, அது வந்து சொல்ற. அவ என்ன கேட்க சொன்னா? அவ என்ன கேட்க சொன்னா? ஆட்டுக்குட்டி என்ன கேட்க சொல்லுச்சுன்னு அந்த பக்கமே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லையா அப்போ? அண்ணி, தேன்மொழி அண்ணி ஏதோ சொல்ல வராங்க. முதல்ல அவங்க சொல்லட்டும். அவங்களோட பிரச்சனைனா உடனே தீப்பீங்க, ஏன் பிரச்சனைனா கண்டுக்காம விட்டுருவீங்கல்ல? அவங்க இந்த வீட்டு மூத்த மருமக. நீ யாருடி? எதையும் எதிர்பார்க்காம இந்த வீட்டுக்காக ஓடி ஓடி உழைச்சப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு எல்லாருக்கும் நான் தேவதை, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் தெய்வம். சொத்துல பங்கு மட்டும் பிரிச்சு கொடுங்கன்னு நியாயத்தை கேட்டேன்னா கட்டின புருஷனை நீ யாருன்னு கேக்குறாரு. மொத்த குடும்பமும் மூணாவது மனுஷன் மாதிரி பாக்குறீங்க. என் பக்கம் பேசுறதுக்கு இந்த வீட்டுல யாருமே இல்லையா? என்னம்மா
இதெல்லாம் பேசுற நேரமா இது? மாமா பஞ்சாயத்துக்கு போகணும். இந்த பிரச்சனைக்கே தீர்வு சொல்ல முடியல, இதுல பஞ்சாயத்துல போய் என்ன பண்ண போறாரு? அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீங்க பேசாம இருக்கீங்க. இதே இந்த வீட்ல நான் இப்படி பேசியிருந்தா நீங்க எல்லாரும் சும்மா இருப்பீங்களா? பாருங்க, இப்போ அது வாய் திறந்து பேசுங்க. அப்பா, இவங்க யாரும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கப்பா. ச்சே, மனுஷங்களை விட இவங்களுக்கெல்லாம் சொத்து தான் பெருசா போச்சு. பேசாம சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்கப்பா. பொண்டாட்டி அடக்கி வைக்கிறத விட்டுட்டு இப்படி சொத்தை பிரிக்கணும்னு வந்து நிக்கிறீங்களே, உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்களே. பாவம், அவர் என்ன கேட்டுட்டாருன்னு அவர் மேல இப்படி பாயிரீங்க. அவங்க பங்கு அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? தனோ, இத பாருங்க, உங்களை மீறி பேசுறேனேன்னு கோவப்படாதீங்க. இந்த வீட்டுக்கு நீங்க தான் கடைசி. இப்பவே உஷாரா இல்லனா நமக்கு வெந்ததும் வேகாததும் தான் வந்து சேரும். பாருங்க, தேன்மொழி அக்காவும் லக்ஷ்மி அக்காவும் எப்படி அதிகாரமா கேக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க புருஷங்க சப்போர்ட்டா இருக்காங்க. இது உங்களுக்கு புரியுதா இல்ல புரியலையா? தனோ, இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ இப்ப வந்தவ, அது ஞாபகத்துல இருக்கட்டும். அண்ணே, நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏன் குறுக்க வரீங்க? இவ இன்னைக்கு வந்தவளா இருந்தாலும் என் பொண்டாட்டின. அன்னைக்கு என்னடா தங்கவேலனா அடிக்க வராரு, நீங்க என்னடா ஏன் முன்னாடி திட்டுக்கிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பார்த்தா அவ சொல்றது சரிதான் எனக்கு தோணுது. கதிர், நீயும் உன் பொண்டாட்டி பேச்சு கேக்குறியா? 4 பேரும் ஒத்துமையா இருக்கணும் தான்டா உங்க அப்பா நினைக்கிறாரு. இப்படி ஆளாளுக்கு பேசினா என்னடா அர்த்தம்? அத்தை, நான் எப்ப சொத்தை பத்தி பேசினாலும் வேற ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வந்து ஏன் விஷயத்தை அப்படியே தட்டி கழிச்சுக்கிட்டே போறீங்க. இந்த தடவை அதெல்லாம் நடக்காது. உங்களோட புருஷன் முன்னாடி பிரச்சனை, உங்க அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, இது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு முதல்ல என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. என்ன, நான் போன் பண்ணி லாயரை வர சொல்லட்டா? அதான் குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கீங்களே, ஒன்னா உட்காந்து கூர் போட்டுக்கலாமா? எல்லார் மனசும் இப்படி கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்கக்கா. நீங்க ஆரம்பிச்சு வச்சதை நீங்களே முடிச்சிடுங்க. இனிமே யாரும் இந்த வீட்டுல சொத்தை பத்தி பேசக்கூடாது. ஏய், தலை இருக்கும்போது வால் எல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு வேண்டாம்னா ஓரமா போய் உட்காரு. ஏங்க, இவ்வளவு தூரம் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? லாயரை வர சொல்லுங்க. கயிறு ஃபேக்டரி நமக்கு வரணும். அப்போ என் புருஷனுக்கும் எனக்கும் அந்த செங்கல் சூளையை மட்டும் கொடுத்துருங்க. சொத்தை பிரிக்கிறதுலே இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, அதுக்குள்ள உங்களுக்கு கயிறு ஃபேக்டரி, உங்களுக்கு செங்கல் சூளை. என்ன நடக்குது இந்த வீட்டுல? அண்ணே, இப்படி நாம சண்டை போட்டு ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லைண்ணே. அண்ணே, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்பி எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருக்கீங்களே, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அண்ணி, நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. உங்க குறை என்ன, உங்க குணம் என்னன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும்.
சொத்தை பிரிக்க சொல்லி அண்ணனை உசுப்பேத்தி விட்டீங்களே. பாவம் அண்ணன். உங்களுக்காக பேசுறதா எங்களுக்காக பேசுறதான்னு குழம்பு போய் நிக்கிறாரு. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எங்க போறீங்க? டேய் போடுடா, விடுடா. மாமா மாமா என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? மாமா மாமா என்னாச்சு மாமா? மாமா அத்தை சீக்கிரம் வாங்க. மாமா என்ன பாருங்க மாமா. மாமா மயக்கமாயிட்டாரு, வாங்க. மாமா மாமா கண்ணு தருங்க மாமா. மாமா ஐயோ மாமா ஐயோ அப்பா, என்னங்க அப்பா, என்னாச்சு பா? என்னாச்சு? ஏய், அனுஷ்கா, தண்ணி எடுத்துட்டு வா, போ. டேய், சீக்கிரம் வா. என்னங்க அப்பா, அப்பா, என்னங்க என்னாச்சுங்க? அண்ணே, டாக்டர்கிட்ட போங்க. பாருங்கப்பா. அவருக்கு என்ன ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். சீக்கிரம் தூக்குங்க. வீட்டுக்கு கொஞ்சம். இல்ல இல்ல வேண்டாங்க. மெதுவா. மாமா பாத்து. கதவு தரேன். அண்ணே, கதவு திறங்க. சீக்கிரம் கதவு தர. வாங்க வாங்க. மெதுவாடா. பாத்து அண்ணே, அந்த பக்கம் வாங்க. அண்ணே, நீங்க வண்டி எடுங்கண்ணே. சீக்கிரம் உட்காருங்கடா. சக்தி சக்தி நான் வர சக்தி. என்னங்க சக்தி நான் வரேன். என்னங்க சீக்கிரம் போ. வண்டி எடுங்க. கதிர் கதிர் நில்லு. கதிர் கதிர் நில்லு. கதிர் நானே வரேன். திரு, நீ கல்யாணத்துக்கு வரல? டேய், நம்மள மதிச்சு வாத்தியார் வந்து கூப்பிட்டிருக்காரு. போயிட்டு வந்துடலாம் வாப்பா. என்னப்பா இது? எப்பவுமே அவளே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே மனசும் லேசாகும். அவ உன்னை விட்டுட்டு போய் சந்தோஷமா இருக்கா. நீ ஆம்பளடா, அவளை விட சந்தோஷமா இருக்கணும். எந்திரி, வா கிளம்பி போயிட்டு வந்துடலாம். டேய், சொன்னா கேளு. இப்படியே உட்காந்துருந்தா மனசுதான் சங்கடமா இருக்கும். எந்திரி, வாடா, வா. அம்மா வாங்க வாங்க. வணக்கம்மா. என்ன வாத்தியார் வீட்டு கல்யாணத்துக்கு போகாம இங்க வந்திருக்கீங்க? அது விஷயமா பேசத்தாமா வந்தோம். அப்படியா? நாங்க புறப்பட்டுட்டே தான் இருக்கோம். முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல? இல்லம்மா, அது ஏங்க தயங்குறீங்க? அம்மா, வாத்தியார் வீட்டு கல்யாணம் நம்ம எம்பி தலைமையில நடக்குது. நீங்க வந்தா மனசு கஷ்டப்படுமேன்னு தான். ஓஹோ, அப்ப கல்யாணத்துக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு போக வந்தீங்களா? அப்படியெல்லாம் இல்லம்மா, உங்க தலைமையில பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்க தம்பி சம்சாரம் ஓடி போன விஷயத்தை கேள்விப்பட்டு தான். இத பாருங்க, என் தம்பி சம்சாரத்துக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எனக்கு சம்மதம்? அதுக்கு இல்லம்மா. எங்க கிட்ட கோவிச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. நீங்க வந்தா உங்க காது படவே ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. டேய் திரு, என்ன பேசுவாங்க? இந்து ஓடி போயிட்டானா? அதுக்கு ஏன் தம்பி எனக்கு பண்ணுவான்? இவன் அவளை உள்ள கையில வச்சு தாங்கன்னு தாங்கினா, ஆனா அவ கொழுத்து போயிட்டா. இருக்கட்டும், இதே ஊருக்கு அவ கெட்டு சீரழிஞ்சு போய் திரும்பி வருவாள்ல, அப்ப நீங்க எல்லாரும் பார்க்க தானே போறீங்க.
உங்க தலைமையில பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்க தம்பி சம்சாரம் ஓடி போன விஷயத்தை கேள்விப்பட்டு தான். போதும், இனிமே எந்த விசேஷத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படி ஏறி வந்து எங்களை கூப்பிட வேலை வச்சுக்காதீங்க. போங்க. மன்னிச்சிருங்கம்மா, வேற வழி இல்லாம தான். போதும், உங்க சமாதானம் எனக்கு தேவையில்லை. முதல்ல கிளம்புங்க. சரிம்மா, நாங்க வரோம். கிளம்புங்க. உள்ள வேகமா போனானே, என்ன பண்றான்? என்னதான் பண்றான்னு பாப்போம். டாக்டர், ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெச்சர் சீக்கிரம் சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துவாடா. அப்பா சீக்கிரம் அப்பா பாத்துடா. மெதுவா மெதுவா. ஏய் சீக்கிரம் 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 பாத்துங்க. மெதுவா பாத்து சீக்கிரம். வா வா. கவுலே அப்பக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க வெளியே இருங்க. அம்மா அம்மா கூட உள்ள போங்கடா. உள்ளலாம் வரக்கூடாதுமா. ஒண்ணு இல்லம்மா, அப்பா ஒண்ணு ஆகாதுமா. அழாதீங்க அத்தை. இத்தனை வருஷத்துல ஹாஸ்பிடல் வாசப்படியே மிதிக்காதவரை இப்படி படுத்த படுக்கை ஆக்கிட்டீங்களே. அம்மா அழாதீங்கம்மா, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவருக்கு ஏதாச்சும் ஆகட்டும், அப்புறம் என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. அம்மா, தைரியமா இருக்குமா, நாங்களாம் இருக்கோம். அவரை விட்டுற மாட்டோம், எப்படியாவது காப்பாத்திடுவோமா. என்னடா காப்பாத்த போற நீ? அதான் விட்டுட்டீங்களே. எல்லாம் உங்களால தாண்டா. நீங்க பேசுற பேச்ச தாங்க முடியாம தான் அந்த மனுஷன் வேறோட சாஞ்சிட்டாரு. எங்களால மட்டும் சொல்லாதீங்க அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லட்சுமி தான். அவ பேச்சை எடுக்காதீங்க அண்ணி. முதல்ல அப்பா நல்லபடியா திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. அவ நல்லவன் நம்பி தாண்டா உனக்கு கட்டி வச்ச. கடைசியில அவளே உங்க அப்பனை இப்படி ஆக்கிட்டு போயிட்டா. தயவு செஞ்சு அழாதீங்க அத்தை. சொன்னா கேளுங்க. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல, யார் குடும்பத்தையும் கெடுக்கல. நமக்கு எதுவும் தப்பா நடக்காது. மாமா சரியாகி வந்துடுவாரு. அழாதீங்க அத்தை, ப்ளீஸ். அழாதீங்க அத்தை. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அத்தை அழாதீங்க அத்தை. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. பார்க்கவே ஒண்ணும் ஆகாது அத்தை. என்ன? டாக்டர் 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 எப்படி இருக்கா டாக்டர்? பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? பையன் டாக்டர். நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கோம். நீங்க உடனே கோயம்புத்தூர் கூட்டு போயிருங்க. ஐயோ, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. நீங்க எவ்வளவு சீக்கிரம் அவரை கோயம்புத்தூர் கூட்டு போறீங்களோ அவர் பொழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லேட் பண்ணாதீங்க. டாக்டர் அவரை நான் பார்க்கணுமே. என்ன பாருங்க, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. அம்மா ஒண்ணும் ஆகாதுமா, ஒண்ணும் ஆகாதுமா. போயிடலாம்டா. போயிடலாம், ஹாஸ்பிடல் போயிடலாம். எல்லாம் சரியாயிடுமா, ஒண்ணும் ஆகாது.
ஆகாதுமா. அவருக்கு ஒண்ணும் ஆகாது, அழாதீங்க அத்தை. அத்தை, மாமா கொண்டு ஆகாது அத்தை. அழாதீங்க. ஒண்ணும் problem ஆகாதும்மா, டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. மாமாக்கு என்னாச்சு? ஏய் எதுக்குன்னு நீங்க வந்த உன் காத்து பட்டாலே அவரோட மூச்சு நின்னு போயிடும். ஐயோ நீங்க நாடிங்க கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. மாமாக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. இங்க இருந்து போடி. ஐயோ என்னங்க நீங்க? மாமா என்னடி போக எனக்கு சொல்ற? ஓடி நீ முதல்ல. வாடி. Please, என்னை விடுங்க. அத்தை நான் பேசுனதெல்லாம் தப்புதான் அத்தை. அதுக்காக என்ன வெறுத்துறாதீங்க அத்தை ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை அத்தை. மாமாக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க நீ என் மூஞ்சிலேயே முடிக்காத, தயவு செஞ்சு போயிடு போயிடு. போடி. மாமா நீங்க எனக்கு மாமா எனக்கு சீ, போடி அந்த பக்கம். ஐயோ, பார்த்து மாமா. அண்ணே சீக்கிரம் வாங்க. இங்கே இருங்க, வரேன்.